புறப்பட்டு பூக்கத் திரிகின்ற வாயுவே நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்புச் சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே அப்படின்னு திருமலர் சொல்றார். இதுக்கு என்ன பொருள்? உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும்னா உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் அது என்ன பொருளா இருக்கும்? உறுப்பு சிவக்கும் அப்படின்னா என்ன? உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் இளமை திரும்பும்னா என்ன பொருள்? இப்ப நமக்கு மரணம் வந்து மரணம் வந்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இளமை வருமா வராதா? இளமைங்கிறது இப்ப இளமைங்கிறது எதை குறிக்குதுங்க? இளமைங்கிறது எதை குறிக்கிறது? மரணம் வரலன்னா இளமை தான். இதுலதான் நமக்கு வந்து இதுல ஒரு கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நோய் இல்லைன்னா அது நோயே இல்லை அப்படின்னா அது நோயே இல்லைன்னா இந்த நிறம் மாறுது இல்லையா? இப்ப உடல் உடல் நிறமா இப்ப நமக்கு நிறம் வந்து சிவப்பா மாறுது, ஆரோக்கியம் இருக்குது, அத புரிக்குது. ஆனா அதே நேரத்துல நம்ம பிறக்கிறப்ப நம்ம முடி கருப்பா இருக்குது, அது வெள்ளையா மாறுது. இது காரணம் நிறமிகள் அப்படிங்கிறான். நிறமிகள். சரி, அப்படின்னா திருப்பி அந்த நிறமி வருமா நமக்கு? அதான் வருதுங்கிறாங்கய்யா. அப்படிதான். அதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனா ஆரோக்கியம் வந்துருது, அது தெரியுது, ஆரோக்கியம் வந்துருது. உடலும் மாறுது, உடம்பும் மாறுது, ஆரோக்கியம் மாறுது. அப்போ இந்த நிறம் முடி கருப்பா மாறுறது இளமையின் அடையாளமான்னு கேக்குறேன். அப்ப அப்ப அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப முடி கருப்பா இருந்தா அவன் ஆரோக்கியமா இருக்கானா? முடி கருப்பா இருந்தா ஆரோக்கியமா இருக்கானா? இல்ல இல்ல. சரி, முடி வெள்ளையா இருக்கனால அவன் வந்து ஆரோக்கியம் இல்ல ஆகுதானா? முடி கருப்பா இருக்குன்னு வெள்ளையா இருக்கும், இந்த முடி கருப்பா இருக்கனாலே வெள்ளையா இருக்கானு எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க ஆரோக்கியம்? அப்ப அதுல ஆரோக்கியம் இருக்கிறனோ இல்லைன்னு அதை தீர்மானிக்கிறதா? முடி கருப்பா இருக்கனால இளமை, முடி வெள்ளையா இருக்கனால அவன் வந்து முதுமை அப்படின்னு சொல்றதா? சரி, இது ரொம்ப அப்ப இது வந்து ஏற்பட வேதியியல் மாற்றம் தான். இது நடக்கிற ஒரு வேதியியல் மாற்றம் சொல்லலாம். திருப்பி நம்ம வந்து வேதியியல் மாற்றம் தணிக்க முடியுது, அது தெரியுது. வேதியியல் மாற்றத்தை தணிக்க முடியும் தெரியுது. பசி தாகத்தை நிறுத்தினவே வேதியியல் மாற்றம் நிக்குதுன்னு அர்த்தம். பசி தாகத்தை கட்டுப்படுத்தினாவே வேதியியல் மாற்றத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்க, அல்லது மரணத்தை கட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். மரணத்தை கட்டுப்படுத்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தினாவே நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, வேதியியல் மாற்றம் கட்டுப்படும். தொடர்ந்து ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். தொடர்ந்து ரத்தத்துல ரத்தத்துல மட்டும் இல்ல, தொடர்ந்து உடம்புல வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். கார்பன் குறைஞ்சிட்டே இருக்கு, கார்பனுடைய கண்டென்ட் குறையும். கார்பன் சேராம பார்த்துட்டாவே மரணம் வராது. காத்துல கார்பன் சேர்ந்தாவே மரணம் வந்துடும். காத்துல கார்பன் சேர்ந்துட்டே போச்சுன்னா மரணம் வந்துடும். காற்றில் கார்பன் சேர்ந்ததுன்னா மரணம் வந்துடும். காத்துல கார்பனே கிடையாது, இருக்கு, ஆனா அது வந்து கவுண்ட்ல வராது. இதுல வராது, கவுண்ட்ல வராது. அது நெக்லிஜிபிள். அதாவது கார்பன் பார்ட்டிகிள் இஸ் நெக்லிஜிபிள். என்னது நெக்லிஜிபிள்? கொஞ்சமா இருக்கும். அது கவுண்ட்ல வராது. அது வந்து பாதிப்பை தராது, கவுண்ட்ல வராது.
அது இயற்கையா இருக்கிற தன்மை. ஆஹ் ஆஹ் இயற்கையா இருக்கிற தன்மை அது ஒண்ணும் பண்ணாது. ஆனால் காற்றுல ஒரு ஒரு காற்றுல 250, இப்ப என்னமோ சொல்றேன்னு நம்ம ஒண்ணும் புரியல. 200 மில்லியன், அதாவது 200, அதாவது 10 ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம். ம். 200 மில்லியன்கள் இருந்தால் 10 லட்சத்துல 200, 10 லட்சத்துல 200. 200 இருந்தா அது ஆரோக்கியமான காற்றுன்னு வரையறை பண்றாங்க. ம். ஆனால் இன்று உலகம் பூராவுமே அது 600 மில்லியன் பார்ட்டிகளா மாறுது. அதாவது 600 மில்லியனா மாறுது. 200 இருந்து ஆரோக்கியம், 10 லட்சத்துல 600 துகள் இருந்தாலும் ஆபத்துங்கிறான். அதாவது கார்பன் துகள்கள். பத்து லட்சத்துல 200ங்கிறது கடல்ல பெருங்காயம் கரைச்சி மாறிட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கார்பன் துகள்கள், கார்பன். 600ங்கும்போது அது அது தெரியும். ஆனா இயற்கையில கார்பன்ங்கிறது ஒரு டென்சிட்டியில இல்ல. அதை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்ரஜனும் ஆக்சிஜன் தான் அதிகமா இருக்கு. நைட்ரஜன் 78 விழுக்காடும், ஆக்சிஜன் வந்து 21. ரெண்டையும் கூட்டினா 99 அதுல வந்தாச்சு. மிச்சம் ஒண்ணுதான் பல நூற்றுக்கணக்கான மிச்சம் இருக்கிற ஆர்கான்ஸ், மிச்சம் இருக்கிற பார்ட்டிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விழுக்காடுனா இது எங்க போகுது தெரியுமா? மைனஸ்ல போயிருது. எது? கார்பன் வந்து மைனஸ்ல போகுது. மைனஸ். மைனஸ்ல ஆனாலும் அதுவே ஆபத்தை உண்டாக்குங்கிறாங்க. இந்த 1% 1% கூட இல்ல. அதுலயும் அந்த 1%ல 50 வாயுக்கள் இருக்குது. 1%ல 50 வாயுக்கள் இருக்கு. நம்ம படிக்கிற தனிம அட்டையில என்னென்ன இருக்கோ, தனிம அட்டவணை இருக்குல்ல, ஆர்கான், மந்த வாயுவும் இருக்கு. ஆர்கான், நியான், மந்த வாயு 7 இருக்கு. கார்பனே மந்த வாயு தானுங்க. கார்பனே ஆபத்து, மந்த வாயு தான். கார்பன் வந்து மந்த வாயு ஆளை சாவடிக்கிறது. அது உணவுல வரதான். அது மட்டும் இல்ல, புகை இருக்குல்ல, புகை, தூசி புகை, இதெல்லாம் இருக்குல்ல, தூசி புகை, ஆலை புகை, தூசி புகை, விவசாய புகை, வேளாண்மை புகை, வீடு புகை, அப்புறம் தொழிற்சாலை புகை, ரயில் புகை, எல்லாம் சேரு. பெட்ரோல் புகை, பெட்ரோல் புகை அதுவும் சேரும். பெட்ரோல் புகை தான் அதிகமா. பெட்ரோலும் தொழிற்சாலை புகை தான். அப்படியே பெட்ரோல் புகை தான் உலகம் பூரா இருக்கே. சரி, நான் எங்க வர்றேன்னா, நம்ம ரத்தத்துல புகை அணுக்கள் குறைவா இருக்கணுங்கிற அதை விஞ்ஞானம் சொல்லுது. ரத்தத்துல விஞ்ஞானம் அப்படிதான் சொல்லுது. எப்படி பார்த்தாலும் புகை அணுக்கள், அது கார்பன் அணுக்கள் குறைவா இருக்கணும். நம்ம இன்னைக்கு திங்கறதே கார்பனை திருட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் சாவு வருமா வராதா? சுவாசத்திலே கார்பன். இங்கதான் இளமையை பத்தி பேசுறப்போ இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்வீடன் குமார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, முதுமைக்கும் நீர்மணவுக்கும் சம்பந்தம் இருக்கா? கொஞ்சம் சிரமமான கேள்வி, சிரமமான பதில். ஆனா ஒண்ணு, நீடித்து வாழலாம் மட்டும் தெரியும். தெரியுது. நோய் நல்லாகுதே, பசிதாக கட்டுப்பாட்டுல வருது. பிறவி நோய் கட்டுப்பாட்டுல வருதே இல்லையா? வருது. அப்படின்னா மரணத்தையும் வெல்லலாம். அப்ப இளமை திரும்பலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். படார்னு வந்து நான் 16 வயசா மாறிடுவேனா? எனக்கு அது புரியல. இளமை திரும்பலாம், இது இளமை திரும்பலான்னு சொன்னா நான் வந்து 16 வயசு மாறிடுவேன், அதுதான் எனக்கு புரியல. என்றும் 16ன்னு சொல்றான். அது என்ன என்றும் 16? அப்புறம் வயது எனக்கு வந்து 65. எனக்கு திடீர்னு நாளை காலையில 16 வயது மாதிரி தோற்றம் வருமா? என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது இளமையில என்ன பலன்னு முழு இருக்கிறதா? யானைக்குட்டி மாதிரி முழு என்ன? இப்ப 16 வயசு ஆள் பாரு, யானைக்குட்டி மாதிரி இருக்கா முழுன்னு. அதுவா? அல்லது சுறுசுறுப்பா, அழகா, அறிவா, அல்லது அழகா இருக்கிறதா? என்ன ஒண்ணுமே புரியலையே. இளமையில என்ன? இல்ல கூத்தாடிகள் மாதிரி வேஷம் போட்டுக்கிறதா? இல்ல முருகனை வேற சொல்றாங்க, முருகன் என்றும் இளமையானவன் சொல்றாங்க. அது என்ன இளமையில என்ன? இல்ல அனுபவமா? இப்ப கிழவன்கிறாங்க,
கிழவனை வந்து நடுநடுங்கி சாகுறான், அவனை சொல்றதா இல்ல அறிவின் மூத்தவனை சொல்றதா? இப்படி எல்லாம் நிறைய கேள்வி இருக்கு. அதனால அந்த இளமைக்கான ஒரு சரியான இளமைனா மனிதன் மனிதன் நினைக்கு. இப்ப சராசரி மனிதன் இந்த 5ஆம் அறிவு இருக்கான் பாருங்க, நிறைய திரு போட்டு குசு விட்டு இருக்கான் பாருங்க, அவன் கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். இப்ப அவன் தான் எனக்கு சாதாரண ஒரு உணவு திங்கிறான் பாருங்க, அவன் தான் இளமையோட இருக்கணும்னு முடிவு பண்ணி அவன் எல்லா மேக்கப்பும் பண்றான். அதாவது 90 வயசு 90 வயசு கிழவை கறியை வாங்கி பூசிக்கிறான்ல, 90 வயசு கிழவை ஆமாம். கறி வாங்கி பூசிக்கிறான். அதுல என்னன்னு கேட்கற, மூஞ்சி தான் காட்டி கொடுக்குது, அந்த முண்டமே மூச்சியோட காட்டி கொடுக்குது. அப்பயும் பூசிக்கிறான். எல்லா அரசியல்வாதிகளும் கருப்பு சாயம் பூசிக்கிறான்ல. அவன் ஒருத்த கூட வெள்ளையா இல்லை. எல்லாம் பார்த்தா என்னடா கருமானந்தம் பிடிச்சவனா இருக்க, பார்த்து 90 வயசு கிழவை வயிறு பார்த்தீங்கன்னா வண்ணாந்தாளி மாதிரி வச்சிருக்க, வயிறு பார்த்தீங்கன்னா 100 கிலோ வச்சிருக்கான், உள்ள மட்டும் 20 கிலோ பீ உட்காந்து இருக்குது. ஆமாம். அப்ப மேல கருப்பு சாயத்தை பூச்சிட்டு நான் வந்து மந்திரின்னு உட்காந்து இருக்கிறான் அவன். இதுல சினிமா நடிகர்கள் வேற, கூத்தாடிகள் விட்டுருங்க, அதுல கணக்குல வராது. கூத்தாடிகள் அவங்க வேலையை அதான், தொழில் அதுதான், அது கூத்தாடிகள் நம்ம கேட்க தேவையில்லை. ஆமாம். ஆமாம். அவங்க வியாபாரம். அப்ப கூத்தாடிகளுடைய வந்து கூத்தாடிகளுடைய ஒழுக்கம்ங்கிறது வேற. கூத்தாடிகளை பத்தி நமக்கு கொண்டு வர முடியாது. கூத்தாடினா யமன் ஒரு நம்ம கூத்தாடினா யமன் வச்சுட்டு போலாம், நம்ம அவங்க தொழில் முறையா பண்றாங்க, நம்ம அது தேவையில்லை. அவங்கள பார்த்து நீ ஏன் ஏமாறுறீங்கன்னு கேக்குறேன். நிறைய பேர் கூத்தாடிகளை பார்த்து ஏமாறுறீங்க. ஆமாம். நாட்டை கெடுக்கிறது கூத்தாடிகள் தானே. அந்த காலத்து கலைக்கூத்தாடிகள் நன்மை செய்த கலைக்கூத்தாடிகள் இருந்திருக்காங்க. அதாவது அந்த காலத்துல கலைக்கூத்தாடிகள் வித்தை தேர்ந்த கலைக்கூத்தாடிகள், அதாவது மக்களுக்கு நியாயத்தை சொல்லி வருகின்ற கூத்தாடிகள் வேற, நாட்டை குட்டிச்சேவராக்குற கலைக்கூத்தாடிகள் வேற. அந்த காலத்துல கலைக்கூத்தாடிகள் வந்து பிச்சை எடுத்து வாழுவாங்க. ஒரு ஒரு ஊருக்குள்ள வந்து ஆடுவாங்க, ஆடிட்டு வீடு விட போய் பிச்சை எடுப்பாங்க, வீடு விட போய் பிச்சை எடுத்து அவங்க கொடுக்குற வச்சு மறுபடியும் சாயங்காலமான 2 நாள் அந்த கலை கூத்தாடி வந்தானா அந்த ஊர்ல 3 நாள் தங்கி இருப்பான். எல்லாரும் பார்ப்பாங்க, வேடிக்கைலாம் சொல்லுவாங்க, நல்லதெல்லாம் சொல்லி போட்டு கொடுக்குற பிச்சையெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த ஊருக்கு போயிடுவான். நீதி கதைகளை சொல்லிட்டு போவான், நீதி கதைகளாம் சொல்லிட்டு போவாங்க. அவன் தான் வேஷமெல்லாம் போடுவான், நல்ல சகப்பாகவும் வெள்ளையாகவும் கருப்பாகவும், அதெல்லாம் வந்து எதுக்கோ ஒரு காரணத்துக்கு போடுவாங்க. அது அரிதாரம் பூசுவாங்க அப்படிம்பாங்க. அப்ப நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, இந்த இளமைனா என்ன பொருள்? அது காலத்துல வருமா? நான் என்ன கேறேன், நான் இது உயிரை அடிப்படையாக கொண்டது, அவனை சீக்கிரம் பதில் சொல்ல முடியாது. அப்ப இளமைனா நான் கேட்கறேன், இளமைனா இந்த 16 வயசு மாதிரி இருக்கிறதா? அதை சொல்ல வரலையாட்டு அவங்க, அதை சொல்லலையாட்டு. அதை சொல்லவே இல்லை, வேற எதை சொல்றாங்க. இப்ப அவையார் வந்து இளமையாக மாறினால ஒரு கதை இருக்கு. நெல்லிக்கனி சாப்பிட்டா அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. எத்தனையோ அவையார் நெல்லிக்கனி சாப்பிட்டா. அவ்வைனா அம்மான்னு அர்த்தம், அவ்வைனா கிழவின்னு ஒரு பொருள் இருக்குது. அவ்வைனா அம்மான்னு அர்த்தம், அவ்வைனா மூத்தோர்னு அர்த்தம், அவ்வைனா முதல்வின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பல பொருள் இருக்கு. அவ்வை அப்படின்னாவே அழகானவன் ஒரு அர்த்தம் இருக்கு, அவ்வைனா கிழவின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அவ்வைனா அறிவில் மூத்தவன் ஒரு அர்த்தம் இருக்கு, அவ்வைனா முதல் பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவ்வை வந்து நெல்லிக்கனி சாப்பிட்டு சாகாம இருந்தாலும் ஒரு கதை சொல்றாங்க. அதனாலதான் நெல்லிக்கனியை வந்து அவ்வை கொடுத்து, நீ வந்து கல்வியில் சிறந்தவள் ராஜா, நான் திண்ணியது இளமையா இருக்கிறத விட நீ வந்து இந்த நெல்லிக்கனி சாப்பிட்டு நீண்ட கால உயிர் வாழ். அப்ப நீண்ட கால உயிர் வாழ்றத இளமைன்னு சொல்றாங்களா? அங்கதான் வர எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லணும். நான் அதனால விவாதம் பண்றேன். நீண்ட காலம் உயிர் வாழ்றது ஆரோக்கியம். நீண்ட காலம் உயிர் வாழ் நான் வந்து ஒரு 100 ஆண்டுகள் வாழ்றேன்னு வச்சுக்க, நோய் இல்லாம நொடி இல்லாம வாழ்ந்தா நான் இளமையா வாழ்ந்தான்னு சொல்றதா, அல்லது வந்து 100 ஆண்டு வாழ்ந்தான்னு சொல்றதா? கொஞ்சம் யோசனை பண்ணி வைங்க.
காலையில கூட ஒரு 11 மணிக்கு யாரோ ஒரு நண்பருக்கு நோய். நான் சொன்னேன் நீங்க வந்து மருத்துவமா சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்க மருத்துவமா சேர்ந்து படிங்க. வைத்தியம் பாக்குறது இல்ல. வைத்தியம் பாக்குறது எப்படின்னு சொல்லி தரம் தவிர வைத்தியம் பாக்குறது இல்லைன்ற நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் வைத்தியம் பாக்குறது இல்ல. அஹ்? வைத்தியம் அதாங்க. பாக்குறது நான் வைத்தியம் பாக்குறது கிடையாது. வைத்தியம் பாக்குறது எப்படின்னு சொல்லி தருவேன். அதுக்கு ஒரு வருஷம் பாடம் படிக்கணும். ஒன்றும் கவலைப்பட ம். தேவையில்லை. உடனடியே வைத்தியம் பார்க்கணும்னா அப்படின்னா அதுக்கு தனியா நான் நேர்ல கவனிக்கிறேன் நானு. ஆனா நீங்க வைத்தியத்தை கத்துக்குங்க அப்படின்னு. அப்பதான் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த முதுமைக்கும் இளமைக்கும் நீர் மருத்துவத்துக்கு என்ன தொடர்புன்னு கேட்டாரு. நான் அதை பத்தி மறுபடியும் 8 மணிக்கு பேசுவோம். யோசனை பண்ணி வைங்க, சரியா? சரிங்க. இந்த முதல் பாடத்துல திருவள்ளுவர் இந்த திருமணம் எழுதியிருப்பாரு. இந்த புறப்பட்டு பூக்க திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ள ஆ முதல் பாடத்தை நல்லா படிங்க. முதல் பாடத்துல ஆ ஆ. நான் பக்கம் அதில் வருது. சொல்லிடுறேன். அதுல சொல்லிடுறாரு, அதை மட்டும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. 34ஆம் பக்கம் படிங்க. ஆ, சரிங்க. நன்றி.